ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எதிரிகளும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம யூகியா அவங்களோட ஹோலி மெய்டு தான் இருக்க சொல்லி அவளை ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு யூகியோட சித்தப்பா ஹாங்ஸ் வந்து அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா அவன் கூட்டிட்டு போய் வேற ஒரு ரூம்ல அவளை மயக்கம் போட வச்சிருப்பான். அந்த இடத்துல அந்த குரூப்பை சேர்ந்த சூஜின்ற பொண்ணை கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இவ மயங்கினதுக்கு அப்புறம் அந்த அசாசின் வந்து அவளை கொலை பண்ணிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜெயில இருக்கிற ப்ரொஃபசர் வார்டனோட வைஃபை கடத்தி வச்சுக்கிட்டு வார்டன் வந்து இவருக்கு கோஆபரேட் பண்ண சொல்லி மிரட்டிட்டு அவரோட மெடிக்கல் ரூமுக்கு ரிட்டர்ன் வரும்போது அங்க அந்த ரவுடி மறைஞ்சிருந்த ப்ரொஃபசரை கொலை பண்ண பாக்குறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூகிக்கு இப்பதான் மயக்கம் தெரியுது. கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தா பக்கத்திலேயே அந்த சூஜினோட டெட் பாடி கிடக்குது. அதை பார்த்துதான் ஒரு மாதிரி பயந்து போய் எழுந்திருக்கிறா. பார்த்தா அவ கையில தான் அந்த பொண்ணை கொலை பண்ண கத்தியும் இருக்குது. அவ கையெல்லாம் ரத்த கரையா வேற இருக்கு. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ஒரு மாதிரி குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இங்க ஜெயில அந்த ரவுடி ப்ரொஃபசரை போட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். அவர் ஆல்ரெடி வேற கத்தி குத்து வாங்கினதுனால வீக்கா இருக்காரு. பத்தாவதுக்கு இவன் வேற பின்னாடியில இருந்து அட்டாக் பண்றானா. ப்ரொஃபசரால டிஃபென்ஸ் பண்ணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட அவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவன் போட்டு நெரிச்சிட்டு இருக்கும்போது வார்டன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ரவுடியை பார்த்து போது நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரா. கொஞ்ச நேரம் போருங்க சார், அவ்வளவுதான், என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனா நிறுத்துடா அப்படின்ற மாதிரி போய் அவனை பிடிச்சி தள்ளி விடுறாரா. அவன் அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில போயிடுறான். ப்ரொஃபசரை பார்த்து என்னால உனக்கு இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் வெளியில போறாரு. அங்க போனா அந்த ரவுடி அங்கேயே நின்றுட்டு இருக்கான். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான்னா, அப்ப ப்ரொஃபசர் வார்டன் கிட்ட என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாக இப்ப வார்டன் அந்த ரவுடியை பார்த்து சொல்றான். உன்னோட தேவை இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிரோட இருக்க முடியும், உன்னோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க உன்னையும் கொன்னுடுவாங்க, அதனால இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. உங்க பேச்ச கேட்டா நான் செத்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இங்க இந்த ரவுடிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதே சமயம் அங்க யூகி மயங்கி கிடந்த அந்த அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இந்த யூகியோட சித்தப்பா ஹாங்ஸ் வெளியவே தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த அசாசின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில போறத பார்த்தோன்னே இவரே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரு கொலை நடந்திருக்குன்றத ரிப்போர்ட் பண்றாரு. யூகி தட்டு தடுமாறி எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வரா. கரெக்டா இவ வெளியில வரும்போது போலீஸ் கார் வர்றத பார்த்துட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. போய் அவ ப்ராசிக்யூட்டர் சாக்கு தான் கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறா. இங்க போலீஸ் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சிசிடிவியை தான் செக் பண்ணுவாங்க. சிசிடிவியை செக் பண்ணா யூகி அங்க வந்தது, அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனதுன்னு எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சித்தப்பா யூகி கொலை பண்ணிட்டான்னு தான் ரிப்போர்ட் பண்ணிருப்பான் போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் சாங்குக்கு இப்பதான் ப்ரொஃபசர் யூகி டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு சொன்னதோட சீரியஸ்னஸ் புரியுது. அவர் ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம அவருமே முடிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்காரு. இங்க யூகியை ரெஸ்கியூ பண்றதுக்காக ப்ராசிக்யூட்டர் சா அங்க வராரு. இவ வேற பயந்து போய் நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உன்ன மர்டர் கேஸ்ல வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க, போலீஸ் உன்ன தேடிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சா கேக்குறாரு. அந்த இங்கியோ குரூப் ஆளுங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க, என் சித்தப்பா தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க, சித்தப்பா வச்சு நம்பி அந்த ஆள் கூட போனதுக்கு என்ன அந்த ஆள் இப்படி ஒரு டிராப்ல சிக்க வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உன் சித்தப்பா தான் அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சாவும் வேற சொல்றாரு. அதை கேட்டதான் அவ வேற ஷாக் ஆயிடுறா. ஆனா நீ அங்க இருந்து எதுக்காக எஸ்கேப் ஆனா, நீ அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா உன்னோட சிச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், இந்த விஷயம் இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா எனக்கு அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு, நான் ப்ரொஃபசர் ஹானை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் சீஃப் இன்ஸ்பெக்டர் யூகியோட சித்தப்பா ஹாங்ஸுவை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க தான் யூகி அந்த கொலையை பண்ணிட்டான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. ஏன்னா நான் தானே யூகி அங்க கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவ சூஜினை மீட் பண்ணணும்னு சொன்னா அதனாலதான் கூட்டிட்டு போனேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், சூஜின் ஒரு காலத்துல என்னோட அண்ணன் மேயருக்கு செக்ரட்டரியா இருந்தா. அவ தான் அந்த இல்சம் ஃபவுண்டேஷனை என் அண்ணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியும் வச்சா. அது மூலியமா தான் எங்க அண்ணன் என் அப்பாவோட பணம் எல்லாத்தையுமே அந்த இல்சம் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனா கொடுத்து வச்சாரு. ஆனா அவ அதை பர்பஸா தான் பண்ணிருக்கா, ஏன்னா அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவ திருடிட்டா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தப்போ நான் அவளுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதை கேள்விப்பட்ட யூகி வந்து என்ன தடுத்து நிறுத்தி, இல்ல நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நானே அவளை உண்மையை ஒத்துக்க வச்சு சரண்டர் ஆக வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ தான் சூஜினை மீட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டா. அதனாலதான் நான் யூகி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா ரொம்ப நேரமா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல, அதனாலதான் ஒரு சந்தேகத்துல நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹாங்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, யூகி தான் அந்த சூஜின்ற பொண்ணை கொன்னுட்டான்னு சொல்றீங்களா? இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? கொலை பண்ணணும்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், யூகிக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி சீஃப் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த சூஜின்ற பொண்ணு இல்சம் ஃபவுண்டேஷனோட சர்வரை ஹேக் பண்ணி என் அப்பா கொடுத்த பணம் எல்லாத்தையுமே அவ எடுத்துட்டா. அந்த பணத்தை அவ எடுத்ததே யூகிக்காக தான், அதனாலதான் யூகி பணத்தை திருப்பி வாங்கிட்டு அவளை கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இந்த சித்தப்பா சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் யூகியோட வீட்டுல இன்ஸ்பெக்டர் சாங்கும் சோபின் அப்புறம் நிறைய போலீஸ் எல்லாம் சேர்ந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய பெட்ரூம்ல இருக்க கண்ணாடியில தான் இவ இந்த இங்கியோ கல்ட்டு குரூப்பை பத்தின எல்லா டீடைலும் எழுதி வச்சிருப்பா இல்லையா. அதை சோபின் பாக்குறா. அந்த கைதி கங்க பத்தின டீடைல், ஒட்டகம் டாட்டுவை பத்தின டீடைல் எல்லாம் எழுதி இருக்கு. இவளுக்கு ஒன்னும் புரியல, இதெல்லாம் என்னது இது அப்படின்ற மாதிரி கேக்குறா. சாங் இதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் யூகி கூட இதை விசாரிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு துண்டு சீட் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது ஏதோ பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருக்கு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லீ மின்ஜே யூகியோட தாத்தா பணத்தை எல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு அதை கொண்டு வந்து யூகிட்ட கொடுத்திருப்பா இல்லையா, அந்த சீட்டு தான் இப்ப இவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. இங்க அந்த வார்டன் டான் தாத்தாவை கூப்பிட்டு விட்டுருக்கான். ஆக்சுவலா டான் தாத்தாவோட ஆட்கள் தான் அந்த வார்டனோட ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. எங்க என்னோட ஒய்ஃப் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. ஏன்னா நான் ப்ரொஃபசர் ஹானுக்கு கடன் பட்டிருக்கேன், அவர் என்கிட்ட
என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டாரு, அதனால நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். உன்னோட ஒய்ஃப் ரொம்ப பத்திரமா இருக்காங்க, நீ அவங்கள பத்திலாம் எந்த கவலையும் படாத, ப்ரொஃபசர் ஹானுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி டான் தாத்தாவும் சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையாலுமே அவரோட ஒய்ஃபை ரொம்ப சேஃபா தான் வச்சிருக்காங்க, கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடத்திட்டு வந்த ஆட்கள்லாம். அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த செத்து போன பொண்ணு சூஜினோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு போல இருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவ எந்த டைம்ல இறந்து போனான்ற டீடைல் கொடுத்திருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த அசாசின் யூகிய அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவளை மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொலை பண்ணா. சோ அந்த கொலை நடந்த சமயத்துல யூகி அந்த இடத்துல இருந்திருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யூகியும் அவளோட சித்தப்பா ஹாங்ஸும் தான் அந்த டைம்க்கு அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போனாங்க. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ யாரும் போகவே இல்லன்றத வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அசாசின் அதுக்கு முன்னாடியே போய் அங்க மறைஞ்சிருந்திருப்பான் போல இருக்கு. அவன் சிசிடிவில மாட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த ஹாங்ஸும் யூகி அங்க விட்டுட்டு உடனே அங்க இருந்து ரிட்டர்ன் வந்துட்ட மாதிரி தான் அந்த சிசிடிவில இவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. அதனால இவங்களுக்கு ஹாங்ஸு மேல சந்தேகம் இல்ல. ஒட்டுமொத்தமா எல்லா எவிடன்ஸுமே இப்ப யூகிக்கு எதிராக தான் இருக்கு. அந்த வெப்பன்ல இவளோட கைரேகை இருக்கு, கொலை நடந்த டைம்ல அவங்க இருந்திருக்கா. பத்தாததுக்கு அந்த ஹாங்ஸ் வேற சொல்லியிருந்தா பணத்துக்காக தான் அவ கொலை பண்ணான்னு சொல்லி இவ வீட்ல இருந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்தாங்க இல்லையா, அதுல 50 பில்லியன் பணம் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ எல்லா எவிடன்ஸுமே யூகிக்கு எதிராக இருக்கிறதுனால அவ தான் கொலை பண்ணிருக்கான்றத சீஃப் இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்மாவே சொல்றாரு. ஆனா இத சாங் ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. யூகி ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலர், என்ன மாதிரி மந்த புத்தி இருக்கிற ஒருத்தனுக்கு கூட நல்லா தெரியும் இப்படி ஒரு கொலை பண்ணிட்டா முதல்ல எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அங்க இருந்து போகணும்னு சொல்லி. ஆனா இப்படி எல்லா எவிடன்ஸும் நம்ம கைக்கு அழகா அல்வா மாதிரி கிடைக்கிற மாதிரி விட்டுட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனான்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி சாங் சொல்றான். ஆனா அதுக்கு சீஃப் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சோபினும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, இல்ல யூகி கொலை பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரா. சாங் அங்க இருந்து கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க வார்டன் ப்ரொஃபசர் ஹான பாக்குறதுக்காக தான் வராரு. நீ என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் இப்போதைக்கு டாக்டர் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணல, கொஞ்ச நாளைக்கு அதை நான் ஒத்தி போடுறேன். அப்புறம் யூகி எங்கன்றதை கண்டுபிடிக்க சொன்ன இல்லையா, அந்த யூகி இப்போ ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு வாண்டட் லிஸ்ட்ல இருக்கா, போலீஸ் அவளை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன ஏதுங்கிற விவரம் எனக்கு அதுக்கு மேல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க சாங் கோச்சிட்டு வந்து வெளியில உட்கார்ந்து இருந்தாலே அவனை பாக்குறதுக்காக சோபின் வரா. சாங் இங்க என்னதான் நடக்குது, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் யூகியோட விஷயத்துல தப்பா ஏதோ நடக்குது, அவளோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் நீ அவளோட ஆக்டிவிட்டிஸ் என்ன கண்காணிக்க சொன்னப்ப கூட நான் பெருசா எதுவும் கண்டுக்கல, நான் விட்டுட்டேன். ஆனா நீ அவளுடைய போன் ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ற வரைக்கும் போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. போன் ரெக்கார்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க போன் ரெக்கார்டை சாங் வாங்க போறான். நான் கொடுக்க மாட்டேன், முதல்ல என்ன நடக்குதுன்ற விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறா. ஆனா சாங் சொல்ற மாதிரி இல்ல, எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கிட்டு போயிடுறான். அப்புறம் இன்னொரு விஷயம், சீஃப் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, அவரோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு போய் ப்ரொஃபசர் ஹான் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யூகி இருக்கிறதும் அவளுக்கு எதிராக தான் இருக்கு, மர்டர் வெப்பன்ல அவளோட கைரேகை இருக்கு, அவளோட சித்தப்பா ஹாங்ஸும் அவளுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் விட பெருசா அந்த பணம் யூகி அக்கௌண்ட்ல மாறி இருக்கு, எல்லா எவிடன்ஸுமே யூகிக்கு எதிராக இருக்கிறதுனால யூகி தான் கில்லர்னு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சாங் சொல்றான். சரி, யூகி அந்த அபார்ட்மெண்ட்க்கு எத்தனை மணிக்கு போனா அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரு. நைட்டு 11:30 அப்படின்னு சொல்றானா. சரி, எத்தனை மணிக்கு வெளியே வந்தா அப்படின்னு கேட்டா நைட்டு 1:30 அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ கொலை பண்ணணும்னா கொலை பண்ணிட்டு உடனே இல்ல வெளியில வந்திருக்கணும், 2 மணி நேரம் அவங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அட ஆமா இல்ல, இதை நான் யோசிக்கவே இல்ல, நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் யூகி கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான்னு, என்னை யாரும் நம்பவே இல்ல. இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு இந்த கேஸ்ல அப்படின்ற மாதிரி சாங் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போய் அந்த பில்டிங்ல மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றான். அப்படி செக் பண்ணதுல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அசாசின் சிசிடிவில மாட்டியிருக்கான். இவன் யாரு, புதுசா இருக்கான், இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு இவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியும் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தான், இந்த பில்டிங்கோட மொட்டை மாடியை அவனுக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்டான், 5 லட்சம் பணம் கொடுத்தான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அதை கேட்டதும் அந்த பில்டிங் ஓனரா இல்ல அங்க செக்யூரிட்டி சர்வீஸோட ஓனரான்னு தெரியல, அந்த வாட்ச்மேனை பிடிச்சி கண்ணா பின்னு திட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாங் போய் அந்த மொட்டை மாடியை செக் பண்றான். அப்ப ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு, உனக்கு ஏதாவது இந்த கேஸ்ல சந்தேகப்படுற மாதிரி கிடைச்சதுன்னா உடனே ப்ராசிக்யூட்டர் சாவை கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போய் எங்க மொட்டை மாடியில தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த அசாசின் எதனால சிசிடிவில மாட்டாம வந்திருக்கான் அப்படின்னா, இவன் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே வரல, அவன் மொட்டை மாடியில இருந்து அந்த சூஜினோட அபார்ட்மெண்ட்டுக்கு பைப் வழியா இறங்கி ஜன்னல் எகிரி குதிச்சுதான் உள்ள வந்திருக்கான். அதனாலதான் இவன் அந்த சூஜினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போன சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவன் மாட்டவே இல்ல. அங்க போய் பார்த்தா அவனோட கைரேகை இது எல்லாமே இருக்கு. அதை வந்து சாங் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த போட்டோ எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது சோபின் வந்து பார்த்துட்டு கேக்குறா, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இவனும் சொல்றான், நான் இந்த மாதிரி சூஜினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், அங்க சந்தேகப்படுற மாதிரி வேற ஒருத்த மாட்டினா, இங்க பாரு இவனோட போட்டோ தான் அது, நம்ம யோகி அந்த இடத்துல 2 மணி நேரம் இருந்திருக்கா, 2 மணி நேரம் கொலை பண்ணிட்டாங்க, இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவன் ஒரு மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி நின்னுட்டே இருக்கலாம். என்னாச்சு அப்படின்ற மாதிரி சாங் கேட்கறான். இந்த கேஸ நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் வேற டீமுக்கு கொடுத்துட்டாரு, இந்த கேஸோட சஸ்பெக்ட் நம்ம டீமோட மெம்பர்ங்கிறனால நாம விசாரிக்க கூடாதுன்னு அவர் மாத்திட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். சரி, அவர் கொடுத்துட்டு போகட்டும், ஆனா அதை நாம கண்டிப்பா விசாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா சோபினோட முகத்துல கொஞ்சம் கூட அதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னதான் பிரச்சனை இப்ப உனக்கு, மேயர் ஹாங்மினோட கேஸ விசாரிச்சப்ப நீ நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்ச, ஆனா இப்ப யூகியோட கேஸ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா சீஃப் கிட்ட இருந்து மறைச்சிட்டு சீக்கிரட்டா
பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சோபின் சொல்லிடுறா. அப்படியா, இதே ஹெல்ப்பை யூகி கேட்டிருந்தா நீ ஓடி போய் பண்ணியிருந்திருப்ப, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங் அங்க இருந்துட்டு கோச்சிட்டு போயிடுறான். இவ பின்னாடியே ஓடி போய் சமாதானப்படுத்துறாளா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு போறானா. இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் டக்குன்னு நின்னுடுறான். இது டின்னர்க்கா, நீ ஏதோ உங்க அப்பா ரொம்ப ஸ்கேரியான ஆள்னு சொன்ன, அப்புறம் எப்படி இதுக்கு ஒத்துவாரு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. எங்க அப்பா புரிஞ்சுக்குவாரு, இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வா அப்படின்னு சொன்னதும் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு பல்ல காமிச்சிட்டு அவ பின்னாடியே போயிடுறான். கட் பண்ண நமக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. இந்த லேடி பார்க்க பாக்குறதுக்காக நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. யூகியோட கேஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி பார்க் கேட்டுட்டு இருக்காளா. எல்லா எவிடன்ஸுமே யூகிக்கு எதிராக தான் இருக்கு, அந்த கேஸ் நான் வேற டீம் கிட்ட கொடுத்துட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா யூகியை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லது, சீக்கிரமா அவளை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அவளும் வேற சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே யூகியை ஃபாலோ பண்ணி அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த லேடி பார்க்க கொடுத்துட்டு இருக்கிறதே நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இந்த யூகி ஹோலி மேடனா இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, அவளை ஒத்துக்க வைக்கணும்னா இந்த கொலைகேஸ்ல அவளை மாட்டி விடணும், அவளை எப்படியாவது இந்த கொலைகேஸ்ல மாட்டி விட்டுடுன்னு சொல்லி நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பை படிச்சிருக்காங்க. அதனால அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ப்ரொஃபசருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம சாங் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியிருக்கான். அவரை பத்தின டீடைல் எல்லாம் அவன் விசாரிச்சுட்டு இருந்தாலையா. சோ இவர் இப்போ இல்ல, ரொம்ப நாளாவே இந்த இங்கியூ குரூப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்காருன்ற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சு ப்ரொஃபசர்கிட்ட சொல்லியிருக்கான். அதை நினைச்சு அவர் பாவம் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. உடனே இந்த சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி என்ன மீட் பண்ண வான்ற மாதிரி சொல்லிடுறாரு. சீஃப் இன்ஸ்பெக்டரும் இங்க ஜெயிலுக்கு வந்துடுறாரு. என்ன பார்க்க வர சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சீஃப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரா. அது நீயா இருப்பன்னு நான் கூட தான் எதிர்பார்க்கல, எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஆனா அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா அதுதான் உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு ப்ரொஃபசர் சொல்றாரா. அதுக்கு சீஃப் இருந்துட்டு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ அதை அப்படியே நிறுத்திடு, இதுக்கு மேல எதுவும் பண்ணாத, மீறி நீ ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கோ யூகி செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஏண்டா இதெல்லாம் பண்ற, நீ இப்படி எல்லாம் இல்லையடா, எதுக்குடா இப்படி எல்லாம் மாறின அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரா. நான் ரொம்ப நாளா டிடெக்டிவா இருக்கேன், நான் இந்த தப்பெல்லாம் வெறுத்திருக்கேனே தவிர தப்பு பண்றவங்களை நான் வெறுத்ததே கிடையாது. ஏன்னா தப்பு பண்றவங்க அவங்களோட சிச்சுவேஷன் காரணமா தான் அவங்க தப்பு பண்றாங்க, அதனால அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நம்புவேன். ஆனா என்னோட நம்பிக்கையெல்லாம் பொய்யா போச்சு ஒரு நாள். ஒரு சிலர் பிறக்கும் போதே பாவியா தான் பிறக்குறாங்க, சாகர வரைக்கும் அவங்க பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னோட வைஃப்க்கு என்ன நடந்துச்சுங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சீஃப் கேக்குறாரு. ஆக்சுவலா சீஃபை பழிவாங்கிறதுக்காக ஒரு கிரிமினல் என்ன பண்ணிருக்கான், இவர் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள போய் அவரோட வைஃபை போட்டு நல்லா அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள செக்ஷுவலா அசால்ட் பண்ணிருக்கான். அந்த விஷயத்தை இப்ப சீஃப் சொல்றாரா. ஆனா அதுல உன் தப்பு எதுவுமே இல்லையடா, நீ எதுக்காகடா இப்ப தப்பு பண்ற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அது என்னோட தப்பு தான், என்னால என்னோட வைஃபை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல, அவளை அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில மூவ் ஆன் ஆகி கொண்டுட்டு வரவே முடியல, நான் ரொம்ப தோத்து போயிட்டேன். ஆனா அந்த இங்கியோ குரூப்னாலதான் என்னோட வைஃபை அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டுட்டு வர முடிஞ்சது, என்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்க பண்ணிருக்காங்க, அப்படிங்கும் போது நான் காலம் பூரா அவங்களுக்காக நான் வேலை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரா. இவர் பேசுறதெல்லாம் கேட்க கேட்க ப்ரொஃபசருக்கு பாவமா தான் இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் கிவ் அப் பண்ணிடுடா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நீ முதல்ல கிவ் அப் பண்ணிடு, யூகிய வந்து சரண்டர் ஆக சொல்லு, நீ செய்யணும்னு நினைக்கிறத செய்யாத, இதோட நிறுத்திக்கோ, அது மட்டும் தான் உங்களுக்கு நல்லது, அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த லீ மின்ஜே ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருப்பாளையா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லி, அந்த பென்ட்ரைவ்ல பாஸ்வேர்ட் இவங்களுக்கு தெரியாததுனால சைபர் கிரைம் கொடுத்து அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணி ப்ராசிக்யூட்டர் சா எடுத்துட்டு வராரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய எவிடன்ஸ் இருக்கு. இது ரொம்ப பெரிய கேஸா இருக்கும் போல இருக்கே, இதை நம்ம எப்படி வெளில கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம பேசாம அந்த இங்கியோ குரூப்புக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவோமா, நான் அவங்கள மீட் பண்ணி இதையெல்லாம் அவங்க கிட்ட காமிக்க போறேன் அப்படின்ற மாதிரி யூகி சொல்லிட்டு இருக்கா. பைத்தியகாரத்தனை எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சா சொல்லி பாக்குறாரு. ஆனா யூகி கேட்கிற மாதிரி இல்ல. இங்க ப்ரொஃபசர் பாவம் நொந்து போய் வராரு. அவருடைய ஒரு ஃப்ரெண்ட் அந்த இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த இங்கியோ குரூப்புக்காகவே வேலை பாக்குறாங்க போது அவரால் முடியல. ஆல்ரெடி அவர் உடம்பு வேற வீக்கா போயிட்டு இருக்கா, ரொம்ப முடியாம தான் வந்து அவரோட மெடிக்கல் ரூம்ல உட்காரும் போது ஒரு கார்டு வந்து வார்டன் உன்னை பாக்கணும்னு கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இங்க யூகி அந்த எவிடன்ஸோட ஒரு காப்பியை எடுத்துட்டு நேரா அவ சித்தப்பாவோட லிக்கர் ஃபேக்டரிக்கு தான் வரா. அந்த பாலா போன கல்ட்டு குரூப்புக்காக நான் உன் ஃபேமிலி மெம்பர்னு கூட பார்க்காம எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறா. எது ஃபேமிலி, அந்த ஃபேமிலில இருந்து என்னை எப்பவோ விரட்டி அடிச்சிட்டாங்க, இந்த இங்கியோ குரூப் தான் என்ன அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்ன யாரு ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்காக நான் வேலை பாக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அசாசனும் அங்க வந்துடுறான். அப்ப அவ கையில இருக்கிற எவிடன்ஸ் தூக்கி போட்டு அந்த இல்சம் ஃபவுண்டேஷனால இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, அவங்களை என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலையும் அங்க கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி வெளியில வரும்போது 4-5 பேர் சேர்ந்து ஒரு கார்ல இருந்து ஒரு ஆளோட டெட் பாடியை இறக்கி உள்ள தூக்கிட்டு போறத யூகி கவனிக்கிறா. கவனிச்சுட்டு அவ பாட்டுக்கு சைலண்டா அங்க இருந்து வந்துடுறா. இன்னொரு பக்கம் ஜெயில காமிக்கிறாங்க. அந்த வார்டன் ப்ரொஃபசர் கூப்பிட்டு விட்டு இருந்தாரு இல்லையா, என்னால ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது, நான் புதுசா டாக்டர் வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், கூடிய சீக்கிரம் டாக்டர் இங்க வந்துருவாங்க, அப்படி டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, நீ மெடிக்கல் ரூம்ல தங்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் வந்து அவர் பெட்ல படுத்துட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இன்னும் டைம் இல்ல, ரொம்ப சீக்கிரம் என்னோட வேலையை நான் முடிச்சாகணும், நான் அந்த செவுத்துல அடிச்சு வச்ச கட்டைகள் எல்லாம் அந்த செவுத்தை எந்த அளவுக்கு வீக் ஆகி இருக்குன்னு தெரியல, நான் அடிச்சேன்னா ஒரே அடியில அந்த செவுறு எந்த அளவுக்கு உடையும் தெரியல, மேபி அதுக்கு 50% தான் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இங்கியோ குரூப்பை சேர்ந்தவங்க யூகிய கொலை பண்ணாம வச்சிருக்கிறதுக்கும் 50% தான் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே நான் என்னோட பிளானை கேரி அவுட் பண்ணினேன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கு வெறும் 60% தான் வாய்ப்பு இருக்கு. நான் ஏதாவது பண்ணி இந்த சக்சஸ் ரேட்டை அதிகமாக்கணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினவர் பதறி போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சாங் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடி போறாரு. ஏதோ ஒரு ரயில்வே ட்ராக்கு அடியில இருக்கிற ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சாங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆல்ரெடி லோக்கல் போலீஸ், சோபின் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. ஆனா இங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் அழுறது உண்மையா இருக்கு, ஆனா சோபின் அழுறது உண்மையாவே இல்ல, அது ஃபேக்கா இருக்கு. அதுவும் அவளோட ஃபேக் அழுகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒரு மாதிரி வில்லத்தனமா பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா முதல் நாள் இன்ஸ்பெக்டர் சாங்க என் கூட டேட்டுக்கு வா, டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவ தானே கூட்டிட்டு போனா. இவ நேரா அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கா. நான் எப்ப உங்ககிட்ட பேச வந்தாலுமே என் அப்பா ரொம்ப ஸ்கேரியான ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் உன் அப்பா கூட தான் தங்கி இருக்கேன் என்னவோ நினைச்சேன், ஆனா இங்க தனியா இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவ அதுக்கு பதில் சொல்லாம ஒரு மாதிரி சிரிச்சு மழுப்பிட்டு, ஆமா யூகியோட கேஸ்ல நிறைய ஏதோ எவிடன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்தியே, அதெல்லாம் அந்த கேஸை விசாரிக்கிற டீம் கிட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறா. இன்னும் இல்ல, நாளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாங் சொல்றானா. அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என்ன டைம் அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனுக்காக போய் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவனும் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவன் சாப்பிட்டுட்டு இருக்க டேபிளுக்கு அடியில இந்த இங்கியோ குரூப் ஒட்டகம் படம் போட்ட புக் ஒன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புக் இருக்கிறத கவனிச்சிடுறான். இந்த புக் எதுக்காக நீ வச்சிருக்க, இது அந்த இங்கியோ கல்ட் குரூப்போட புக் தானே, இது இங்க என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி இவன் கேஷுவலா தான் கேக்குறான். ஆனா அவ கையில ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்த கத்திய டக்குன்னு எடுத்துட்டு வந்து சாங்கோட கழுத்திலே இறக்கிடுறா. ஆக்சுவலா ப்ரொஃபசர் ஹான் சொல்லியிருப்பார் இல்லையா, ஆரம்பத்துல இருந்து இந்த இங்கியோ குரூப்பை பத்தி நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோனோ அது எல்லாமே வெளியே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணுனது இந்த சோபின் தான். அது மட்டும் இல்லாம இவ யூகி கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பா இல்லையா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு கல்ட் குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, நான் அவகிட்ட சொன்னேன் இது தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டு, ஆனா அவ சைக்கோ மாதிரி என்ன கொலை பண்ண வந்துட்டான்னு சொன்னா இல்லையா. ஆக்சுவலா அந்த கல்ட் குரூப்பை ஃபாலோ பண்ணனதும் இவதான், அவளோட ஃப்ரெண்டை கொலை பண்ண போனதும் இவளே தான். அது மட்டும் இல்லாம யூகியும் சோபினும் சேர்ந்து லீ சேஜினோட அப்பா அம்மாவை மீட் பண்ண போயிருப்பாங்க இல்லையா, அவளோட அம்மா கூட இந்த கல்ட் குரூப்பை பத்தியும் அந்த லீடரை பத்தியும் தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. இவ கூட டக்குனு எந்திரிச்சு வெளியில வந்திருப்பா இல்லையா. வெளியில வந்தவ யாருக்கோ கால் பண்ணி இவ ஃபாதரை பத்தி ரொம்ப தப்பா பேசுறா, இவ இனிமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ தான் யாருக்கோ ஆர்டர் பண்ணி வந்து இவங்களை கொலை பண்ண வச்சிருக்கா. இப்ப சாங்கையும் கொலை பண்ணிட்டு நேரா அந்த லேடி பார்க்குக்கு தான் கால் பண்றா. இந்த லேடி பார்க் யாருக்கிட்டயுமே சாதாரணமா பணிவா பேசவே மாட்டா, எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு மாதிரி அடாவடியாவும் மிரட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. அவ பணிவா பேசுற ஒரே ஆள்னா அந்த இங்கியோ கல்ட் குரூப்போட லீடர் கிட்ட மட்டும்தான். ஆனா இங்க சோபின் கிட்டயும் அவ பணிவா தான் பேசுறா. சோபின் தான் அந்த லேடி பார்க்குக்கே ஆர்டர் போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. லேடி பார்க் கேக்குறா, சொல்லுங்க மிஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு இவ இருந்துட்டு, இந்த தடவை நம்ம டிஸ்போஸ் எல்லாம் பண்ண போறது கிடையாது, டிஸ்பிளே பண்ணணும், நம்ம எல்லா தடவையும் கிளீனா டிஸ்போஸ் பண்றதுனால இவங்களுக்கு எல்லாம் நம்ம மேல கொஞ்சம் கூட பயமே இல்ல, அதனால இந்த தடவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும், அப்பதான் இவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூகி ப்ராசிக்யூட்டர் சாவை பார்த்து, என் சித்தப்பாவோட லிக்கர் ஃபேக்டரி இருக்கு இல்லையா, அதை உன்னால சர்ச் பண்ண முடியுமா, அங்க ஒரு டெட் பாடி அவங்க தூக்கிட்டு போறதை நான் பார்த்தேன், எனக்கு என்னமோ அவங்க உள்ள நிறைய இந்த மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சர்ச் பண்ணலாம், ஆனா எனக்கு மேல இருக்கானுங்கல்ல அவனுங்க எல்லாருமே அந்த இங்கியோ குரூப்புக்கு சலாம் போடுறவங்களாவே இருக்கானுங்க, பர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல, எதுக்கும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த லேடி பார்க் கிட்ட இருந்து சாவுக்கு கால் வருது. பாரு டெவில பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், டெவில நமக்கு கால் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் அட்டன் பண்றான். நீ ரொம்ப பெரிய ஆம்பிஷன் இருக்கிற ஆளுன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. கண்டுபிடிச்சிட்டீங்களா, எனக்கு பெரிய ஆம்பிஷன் தான் மேடம் இருக்கு, ஒரு பெரிய கேஸை கிராக் பண்ணி அது மூலியமா வேலை வரணும்னு நினைக்கிறேன், உங்களோட அந்த இல்சம் ஃபவுண்டேஷன் இங்கியோ குரூப் ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல இழுத்து மூட வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உன்னால அதை முடியும்னு நினைக்கிற, நீயும் அந்த யூகியும் சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றீங்க, அந்த யூகி அங்கதானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாளா. யூகி இருந்துட்டு நானும் இங்கதான் இருக்கேன், சொல்லு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசலான்னு தான் கால் பண்ணேன், உங்ககிட்ட எங்களுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா ப்ரொஃபசர் ஹான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. யூகியும் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. உடனே நான் கூட உனக்கு ஒரு ஆஃபர் தரலான்னு இருக்கேன், நீ கேட்ட மாதிரியே உன்னோட இங்கியோ குரூப்புக்கு ஹோலி மெய்டனா இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா என் மேல ஒரு மர்டர் கேஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க பத்தியா, அதை நீ கிளியர் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நான் உன்னோட இங்கியோ குரூப் லீடரை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. உடனே அந்த லேடி பார்க்க ஒரு சூனியக்காரி மாதிரி ஒரு சிரிப்பை போட்டுட்டு, அவ்வளவு தானே முடிச்சிருவோம், நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன், அப்படி கால் பண்ணும்போது உடனே கிளம்பி நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. யூகி ப்ராசிக்யூட்டர் சார்ட்ட கேட்கிறா, எதுக்காக இவ என்ன ஜெயிலுக்கு வர சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. ஏன்னா அந்த இங்கியோ குரூப்போட லீடர் ஜெயில தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் யூகிக்கு புரியுது, அப்ப ப்ரொஃபசர் ஹான் ஜெயிலுக்கு போனது அந்த கைதி கங்க கொலை பண்றதுக்காக இல்ல, அந்த இங்கியோ குரூப்போட லீடரை கொலை பண்றதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அவரும் ஆமா எனக்கு இப்பதான் ரீசெண்டா தெரிய வந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா நீ அவகிட்ட பிசினஸ் பேசின மாதிரி இந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சா சொல்லிட்டு இருக்காரா. இல்ல நான் அவளை கண்டிப்பா போய் மீட் பண்ணி தான் ஆகணும், நான் அவளையும் அந்த லீடரையும் போய் மீட் பண்ணி பேசினேன் அப்படின்னா அவங்களுடைய கவனம் பூரா என் மேல மட்டும்தான் இருக்கும், அப்போ உனக்கு நிறையவே டைம் கிடைக்கும், அந்த டைமை யூஸ் பண்ணி அந்த இல்சம் ஃபவுண்டேஷனையும் என் சித்தப்பாவோட லிக்கர் ஃபேக்டரியையும் உனக்கு சர்ச்
பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. சீஃப் இன்ஸ்பெக்டர் சாங் இறந்து போனதுல ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. இவன் உடம்புல இருக்கிற காயம்லாம் ரொம்ப ஆழமா இல்ல, சின்னதா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா கொலை பண்ண யூஸ் பண்ண வெப்பன் கிச்சன் நைஃபா தான் இருக்கணும். ஆனா டெட் பாடி கிடைச்ச இடத்துல ரத்தம் எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா வேற இடத்துல கொலை பண்ணிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து தான் போட்டிருக்கணும். அப்படி கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னா வெஹிக்கிள் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அங்க வெஹிக்கிள் வந்து போனதுக்கான எவிடன்ஸோ இல்ல யாராவது நேர்ல பார்த்ததுக்கான விட்னஸோ ஏன் கிடைக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது சாங்கோட மொபைல் கண்ணில் படுது. உடனே அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. கடைசியா சாங் பேசி இருக்கிறது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். உடனே அவரோட போன்ல இருக்க கால் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அது ப்ரொஃபசர் ஹானோட பர்னர் போன் அப்படின்னு தெரிய வருது. ப்ரொஃபசர் ஹான் சாங் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா யூகியோட கேஸ விசாரிக்க சொல்லியிருப்பாரு. யூகியோட கேஸ விசாரிச்சுட்டு இருக்கும் போது சாங் செத்து போயிருக்கான் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவனை கொலை பண்ணது அந்த இங்கியோ குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஆனா இங்க சீஃபோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா அவர் இங்கியோ குரூப்புக்காக விருப்பப்பட்டு வேலை பார்க்குற மாதிரியே தெரியல. உடனே கிளம்பி போய் அந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் தான் மீட் பண்றாரு. நீங்க தானே இன்ஸ்பெக்டர் சாங்க கொலை பண்ணீங்க, எதுக்காக அவரை கொலை பண்ணீங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்ன பாவம் பண்ண வைப்பீங்க, எத்தனை நாளைக்கு தான் நீங்க பண்ற தப்பெல்லாம் நான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இருந்துட்டு நாங்க நல்லாதான் சார் வேலை பாக்குறோம், அதனாலதான் உங்களோட ஒய்ஃப் எங்க கிட்ட ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்கவும் இன்னமும் அவருக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்ல சார், இதை எங்க மிஸ் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. அவருக்கு ஏற்கனவே அந்த மிஸ் யாருன்னு தெரியும் போல இருக்கு. இங்க ப்ரொஃபசரை காமிக்கிறாங்க. மெடிக்கல் ரூம்ல இருக்கிற டாக்டர் கிமோட சேரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் கிம் சாகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர்ட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம எதுக்காக இதை ஆரம்பிச்சோன்றத மறந்துடாத, நீ கேட்ட விஷயத்த நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ப்ரொஃபசரோட தங்கச்சியும் சாகிறதுக்கு முன்னாடி அண்ணா என் சேர் கிளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருப்பாங்க இல்லையா, இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தவர் இங்க டாக்டர் கிமோட சேரை செக் பண்றாரு. அதுக்குள்ள இவருக்கு ஒரு கன் கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இங்க சீஃப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட டீம் ரொம்ப பிடிக்கும், தன்னோட ஃபேமிலி மாதிரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவரோட டீம் அவர் கூட இல்லாததையும் இதுக்கு முன்னாடி அவரோட டீம் எப்படி இதே இடத்துல ரொம்ப சந்தோஷமா அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காரு. பக்கத்துல சாங் உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சிட்டு அவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருடா மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போன் எடுத்து நேரா ப்ரொஃபசருக்கு கால் பண்ணிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சாங் செத்து போயிட்டான், அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு நீ என்ன வேலை கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ப்ரொஃபசருக்கு ஒன்னும் புரியல, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. நீ இன்ஸ்பெக்டர் சாங்குக்கு என்ன வேலை கொடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. நான் யூகிய பத்திரமா பாத்துக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப அது நீதான் இல்ல, நீதான் இன்ஸ்பெக்டர் சாங்க கொன்னுட்ட, நீதான் கொலைகாரன், உன்னாலதான் அவன் செத்து போயிட்டான், எதுவும் பண்ணாத, அமைதியா இரு அமைதியா இருன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டு இருந்திருந்தா இன்னைக்கு யூகியும் ஆபத்துல மாட்டி இருந்திருக்க மாட்டா, இன்ஸ்பெக்டர் சாங்கும் இந்த மாதிரி செத்திருக்க மாட்டான், எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டி விட்டுடுறாரு. அதை நினைச்சு ப்ரொஃபசரும் இங்க வருத்தப்பட்டு இருக்காரு. அடுத்த நாள் ப்ரொஃபசருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம டான் தாத்தா வராரா, இன்னைக்கு நைட்டு நம்மளோட மிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொன்னதும் என்னப்பா அதுக்குள்ள நாங்க இன்னும் அதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வேற வழி இல்லை, இன்னைக்கு நைட்டு நான் அதை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டான் தாத்தாவும் போய் இந்த விஷயத்தை முன்னாகிட்ட சொன்னதும் ஐயோ அந்த செவர் இன்னும் வீக்கா இருக்காதே, அதுக்குள்ள எப்படி அப்படின்ற மாதிரி அவனும் பயந்து போயிருக்கான். இல்ல ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அவசர அவசரமா அவன் இன்னைக்கே அதை பண்ணணும்னு நினைக்கிறான், நம்ம அதுக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி டான் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நைட்டு கார்ட் டியூட்டிக்கு வரவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க, அதை நம்ம உடனே மாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட செல்லுல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்க விட்டுடுறாங்க. அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்த உள்ள வராங்க. அந்த கார்ட்ஸையும் போட்டு அவங்க அடிச்சிடுறாங்க. உடனே இந்த கார்டோட டியூட்டியை தூக்கிட்டு வேற ஒரு கார்டை போட்டுடுறாங்க. இந்த விஷயத்த டான் தாத்தா போய் ப்ரொஃபசர் இன்ஃபார்ம் பண்றாரு. நாங்க கார்டை மாத்த வச்சுட்டோம், இப்ப புதுசா வந்திருக்க கார்டு வந்து பெருசா சின்சியரா வேலை பார்க்க மாட்டான், எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ள உட்காந்து கேம் விளையாண்டுட்டே இருப்பான், அவன் வெளியவே வர மாட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரா. நீங்க பண்ண உதவி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அதுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிடாத, முன்னா உனக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான், அதை யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் நீயும் ஜாக்கிரதையா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கார்டு ரூம்குள்ள உட்காந்து வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பெருசா வேலை பாக்குற மாதிரி தெரியல. ப்ரொஃபசர் அந்த மெடிக்கல் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போறாரு. இவங்க தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்களே அந்த லைட் ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு 7 செகண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க கால்குலேட் பண்ணி அந்த லைட்ல மாட்டிடாம எஸ்கேப் ஆகி இவர் போயிட்டு இருக்காரு. இந்த குப்பையெல்லாம் இருக்கிற இடத்துல நிறைய கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இவர் அந்த இடத்துக்கு போய் அந்த கட்டையெல்லாம் தேடி பாக்குறாரு. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய சைஸ் சுத்தியில இருந்து முன்னா செஞ்சு வச்சிருக்கான். அதையும் இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த பேக் சைடு கேட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா இப்ப அந்த லைட் திரும்ப சுத்தி இங்க வர்ற அந்த 7 செகண்டுக்குள்ள அந்த பூட்டை ஓபன் பண்ணி உள்ள போயிடணும், இல்லன்னா ப்ரொஃபசர் மாட்டிக்குவாரு. இவரும் அந்த பூட்டை ஓபன் பண்ணி அந்த கேட்டை திறக்கிற நேரம் அந்த லைட் அங்க வந்துருது. வாட்ச் டவர்ல இருக்க ஏதோ ஒரு கார்டு அந்த பாத்துடுறான். அந்த செக்ஷன் D4 கேட் கிட்ட நான் யாரோ இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே இந்த கேம் விளையாண்டுட்டு இருந்த கார்டுக்கு கால் பண்ணி போய் செக்ஷன் D4 செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் அங்க இருந்து கிளம்புறான். இங்க ப்ரொஃபசர் செக்ஷன் D4 குள்ள வந்து அந்த சுத்தியில எடுத்துக்கிட்டு அந்த செவரு எப்படி வீக் ஆயிருக்கும் அதை அடிச்சு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில கரெக்டா ஓங்குற நேரம் யாரு அங்க உள்ள அப்படின்ற ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டதும் ப்ரொஃபசர் ஷாக் ஆயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.